வணக்கம். சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் எங்கு சென்றார் தெரியுமா? அந்த இடம்தான் இன்று நாம் பார்க்க போகும் திருத்தணி. தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள திருத்தணி என்பதி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டத்தில் சென்னைக்கு மேற்கே 85 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சி மாநகருக்கு வடக்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலும், திருப்பதிக்கு தெற்கே 70 கிலோமீட்டர் தொலைவிலும், அரக்கோணம் ரேடிகுண்டா புகைவண்டி பாதையில் அமைந்துள்ளது. இத்திருத்தணி பச்சரிசி மலை பின்னாக்கு மலைகளுக்கு இடையே சற்று உயரம் தாழ்ந்து காணப்படும் மலை உச்சியின் மேல் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் சந்நிதியின் அடிவாரத்தில் இயற்கை கொஞ்சம் அழகுடன் அமைந்துள்ளது. வடக்கே உள்ள மலை சிறிது வெண்ணிறமாக இருப்பதால் இதனை பச்சரிசி மலை என்று அழைக்கின்றனர். தெற்கே உள்ள மலை கருமை நிறம் பெற்றிருப்பதால் இதனை பின்னாக்கு மலை என்று அழைக்கின்றனர். திருத்தணி என்ற பெயர் எப்படி வந்தது? ஒரு சமயம் முருகப்பெருமான் தேவர்களின் துயரம் நீங்கும் பொருட்டு சூரபத்மனுடன் செய்த பெரும் போரும், வள்ளியம்மையை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக நிகழ்த்திய சிறு போரும் முடிந்து தணிந்து அமர்ந்த தலம் ஆதலின் இதற்கு தணிகை என பெயர் அமைந்தது. தேவர்களின் அச்சம் தணிந்த இடம், முனிவர்கள் காம வெகுளி மயக்கங்களாகிய பகைகள் தணியும் இடம், அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை ஆகியவற்றை தணிக்கும் இடம் ஆதலாலும் இதற்கு தணிகை என்று பெயர் அமைந்தது. சூரனோடு செய்த போர் காரணமாக கோபம் தணிந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராய் வீற்றிருக்கும் திருப்பதி ஆதலின் இது செருத்தணி என பெயர் பெறும். தென்னிந்திய மக்களை தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கும் திருத்தணிகையின் புகழுக்கு காரணம் அங்கு அமைந்திருக்கும் கோவில்களே ஆகும். அக்கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் திருமலை மேல் நின்றருளி இருக்கும் சுப்பிரமணியர் கோவிலாகும். இங்குள்ள ஐராவத யானை முருகனை நோக்கி கொண்டு நிற்காமல் கிழக்கு திசையை நோக்கி கொண்டு நிற்கின்றது. அதற்கு காரணம் இந்திரனுக்குரிய வாகனமான ஐராவதம் என்னும் யானை தேவயானை அம்மையின் திருமணத்தின் போது சீதன பொருளாக இந்திரனால் கொடுக்க பெற்றது. ஐராவத யானை தன்னை விட்டு பிரியவே இந்திரனுடைய செல்வம் குறைந்தது. அக்குறை நீங்க இந்திரன் இத்தலத்தில் செங்கழுநீர் பூவால் முருகக்கடவுளை வழிபட்டான். வழிபாட்டிற்கு இறங்கி ஐராவதத்தை கொண்டு செல்ல இந்திரனுக்கு முருகன் இசைவு தந்தார். ஆயினும் சீதனமாக தந்த பொருளை திரும்ப பெற்றுக்கொள்வது முறையன்று என்று இந்திரன் தயங்கினான். ஐராவதமும் முருகனுக்கு ஊர்தியாக இருப்பதையே பெரிதும் விரும்பியது. அப்பொழுது இந்திரன், ஐராவதம் இங்கு தங்கள் சந்நிதியிலேயே தங்கி இருக்கட்டும், ஆனால் கிழக்கே உள்ள என் உலகை நோக்கி கொண்டு இருந்தால் போதும், என்னுடைய நாடும் செல்வமும் வளம் குன்றாமல் இருக்கும் என்று விண்ணப்பித்தான். முருகப்பெருமான் அவ்வாறே அருள் புரிந்தார். அதனாலேயே ஐராவதம் கிழக்கு திசை நோக்கி நின்று கொண்டு முருகன் தன் மீது அமர்ந்து உலாவர சித்தமாக இருக்கும் நிலையில் விளங்குகின்றது. கருவறையின் நடுவில் முருகன் தனது தேவியர்களுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். தனது பின்னிரு கைகளில் அக்கமாலை கமண்டலம், முன்னிரு கைகளில் அபயம் வரதம் போன்ற அமைப்புகளும், காதுகளில் பத்ர குண்டலங்களும், கழுத்தில் அணிகலன்கள், மார்பில் உபவீதம் செல்கிறது, உதரபந்தம் இடுப்பிற்கு மேலே செல்கிறது. முருகன் இங்கு 6 முகங்களுடன் அல்லாமல் ஒரு முகத்துடனே காணப்படுகிறார். முருகனின் வலப்புறம் வள்ளி நின்ற நிலையில் காணப்படுகிறாள். இடது கையில் தாமரை மலரும், வலது கையை தொங்கவிட்டும், காதுகளில் பத்ர குண்டலங்களுடனும், தலையில் கரண்ட மகுடமும் அலங்கரிக்கின்றன. ஆறுமுகனின் இடதுபுறம் இருப்பவள் தெய்வயானை. வலக்கையில் நீலோற்ப மலரும், இடக்கையினை தொங்கவிட்டும், பின் வலது கையில் அக்கமாலை, பின் இடது கையில் அங்குசம் போன்ற கருவிகளுடனும் காணப்படுகிறது. கருவறை சிற்பங்கள் யாவும் விஜயநகர காலத்தை சேர்ந்தவை. திருத்தணியை சுற்றிலும் ஏராளமான சிறு கோவில்கள் உள்ளன. இச்சிற்றாலயங்கள் மக்களால் சிறப்பாக வழிபடப்படுகின்றன. திருமால் இத்திருத்தணிகையில் முருகனை வழிபட்டு தாரகாசுரனால் கவரப்பட்ட தமது சக்கரம், சங்கு முதலியவற்றை மீண்டும் பெற்றார். அவர் உண்டாக்கிய விஷ்ணு தீர்த்தம் மலையின் மேல் கோவிலுக்கு மேற்கே உள்ளது. இங்கு ராமபிரான் முருகனை வழிபட்டு ராவணனை வெல்லும் ஆற்றலையும் அருட்படைகளையும் பெற்றதுடன் ராவணனை வென்ற பிறகு வந்து மீண்டும் முருகனை பூஜித்து சிவஞானம் பெற்றார். பிரம்மாவும்
இங்கு முருகனை பூஜித்து படைப்பு தொழில் செய்யும் ஆற்றலை பெற்றார் மற்றும் சூரபத்மனால் கவரப்பட்ட தமது செல்வங்களையும் முருகன் அருளால் திரும்ப பெற்றார். திருத்தணிகை ஒரு சிறந்த புண்ணிய தலமாகும். திருத்தணியின் மேற்கே மலையுச்சியில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலும், திருத்தணிக்கு வடக்கே ஆறுமுக சுவாமி கோவில், விஜயராகவ பெருமாள் கோவில், வீரட்டானீஸ்வரர் கோவில் ஆகிய இம்மூன்று கோவில்களும் அமைந்துள்ளன. திருத்தணியில் முருகக்கடவுள் மலை உச்சியில் எழுந்தருள் இருக்கிறார். திருத்தணிகை மலையில் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இக்கோவிலின் அமைப்பு சரவண பொய்கையிலிருந்து துவங்குகிறது. மலைக்கு மேல் செல்ல 365 படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும். இந்த மலையின் அமைதியும் இந்த கோவிலின் ஆன்மீக சக்தியும் இங்கு ஒரு முறை வந்தால் மறக்க முடியாத அனுபவமாக மாறும். முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். திருத்தணியின் அமைதி உங்கள் வாழ்க்கையிலும் நிலைக்கட்டும். ஓம் சரவணபவ.